ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்லை. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்லை. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பார்க்குறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியாயில்லை, டைம் சரியாயில்லைன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துலயும் இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். மீன ராசி 2026 ஏப்ரல் 19 அப்புறம் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சனி புதன் செவ்வாய் மீன ராசியில இருக்கிறது திருமண வாழ்க்கை, திருமணத்தை டிலே பண்ணும். எதுக்குன்னா ஸ்லோ மூவிங் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சனி ஸ்லோ மூவிங் பிளானட் கண்டிப்பா உங்கள் திருமணத்தை டிலே பண்ணும். சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் அது கேன்சல் ஆயிடும். சில பேருக்கு நல்ல சம்பந்தம் சார், நல்லா பேசுறாங்க சார், இப்போ காலே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். திருமண விஷயத்துல நிறைய டென்ஷன்களை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் இந்த டைம் பீரியட்ல. எதுக்குன்னா இத்தனை நாள் ரொம்ப எல்லாமே ஈஸியா நடந்துச்சு சார், வேலை கிடைச்சிருச்சு, நான் நல்லா படிச்சு, ஆனா கல்யாணமே ஆக மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகளை நீங்க இப்போ இருக்கிறீங்க. மீன ராசியில பிறந்தவர், இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு ப்ராப்பர்ட்டி பண்ற யோகம் அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பா எப்படின்னா சார், நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், கண்டிப்பா வாங்குங்க இந்த டைம் பீரியட்ல. கட்டிருக்கிற வீடு ஆல்ரெடி இல்லைன்னா இருக்கிற வீடு நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, பிளாட்ஸ் வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். அந்த யோகம் எப்படின்னா ரொம்ப ஈஸியா நடந்துடும் சார். லோன் ஆயிடுச்சு சார், பேங்க் லோன் கேட்டுச்சு சார், இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் மீன ராசியில பொறுத்தவரைக்கும் இருக்கு. திருமண வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற சுக்கிரன், உங்க எல்டர் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்களா, கண்டிப்பா அவருக்கு உங்களுக்கு நடுவே பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கலாம், வேற விஷயமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அவருக்கு நடுவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஜாக்கிரதைக்கு இருங்க. அவருக்கு உங்களுக்கு நடுவே ஏதோ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்து, ரெண்டு பேருக்கு நடுவே ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட்ல சால்வ் ஆகும். உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாதி இந்த ஒரு ஷேர் கண்டிப்பா உங்களை சேரும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெல்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு வெளிநாட்டுக்கு போடுற யோகம் கொடுக்குறான். ஜாப் தேடுறீங்களா, வெளிநாட்டுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரெண்டாவது வெளிநாட்டுக்கு மட்டும் இல்ல, ராகுனால உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வெளிநாட்டு ஜாப் கிடைக்கிற சான்சஸ். பிசினஸ் நீங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்க பிசினஸ் பண்ற ஒரு அதிகமான யோகம் இருக்கு. ரெண்டாவது வீட்டுல இருக்கிற சூரியன் கவர்மெண்ட்ல இருந்து உங்க வரப்போற எதிர் பணம் இருக்கா, இப்போ கோர்ட்ல இருந்து சில பேருக்கு வரும். இது மாதிரி வேறு வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூரியன் இருக்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கிற அதிகமான சான்சஸ் இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ், போன்ஸ் மதர்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பா வரலாம். காலுக்கு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், ஜாகிரதை இருங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மீனராசியில பிறந்தவங்க இந்த ஸ்கின் ரிலேட்டட், போன்ஸ் மதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம், ஜாகிரதை இருக்கணும். சனிக்கு சம்பந்தப்பட்ட சொல்லுங்க, மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹனுமான் சாலிஸ் கூட சொல்லலாம். இது சாடை சாத்தி எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாலும் கூட அது கம்மியாயிடும். நன்றி.